ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதில் பார்த்தீங்கன்னா கம்பம் பிடுங்கிறது அந்த நடுறது அது பிடுங்குறது அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாவிளக்கு ஆனால் இது வந்து ஆல்ரெடி போன வழியில் சொல்லியிருந்தேன். சரியான மழை, அதுக்கப்புறம் எப்படி கோயிலுக்கு போகணுங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபர்தராக அந்த ஃபஸ்ட் வீடியோவும் பார்க்கலாம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. சரியான மழை. பார்த்துட்டு நானும், அம்மா, அக்கா, பாப்பாலாம் அக்கா, மாமா எல்லாரும் இருந்தோம். அப்புறம் அக்கா, மாமா கொஞ்சம் மழை விட்டுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் நானும், பாப்பா, அம்மா மட்டும் தான் வீட்ல இருந்தோம். அப்புறம் கம்ப்ளீட்டா மழை லைட்டா தூறிட்டே தான் இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் நின்னக்கப்புறம் மாமா வந்து கார் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் எங்கள கூப்பிட்டு போய் டைரக்ட்டா கோயில்லயே விட்டுட்டாரு. சரி அங்க தீச்சட்டி எடுத்தாங்க. பூச்சட்டி எடுத்துட்டு சுத்தி வரும்போது பார்த்துட்டு மாவிளக்கு மாடி கொண்டு வந்தாங்க. இதில வந்து எங்க அக்காவோட சைட்லேருந்து ரிலேட்டிவ்ஸும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் இது பண்ணியிருக்கேன். சில அ பர்சனல் ரீசன்ஸ்னால, பிரைவசி ரீசன்னால அவங்களோட ஃபோட்டோ வந்து நான் வந்து ஃபேஸ்லேருந்து மறைச்சிருப்பேன். இதில என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஆடிட்டு இருந்ததுக்கப்புறமா கடைசியா சாட்டை எடுத்து அடிச்சுன்னு இருந்தாங்க. அடிச்சிட்டு இருக்கும்போது சரி நம்ம மட்டும் கிடையாது. நம்ம இந்த பக்கம் நகர்ந்துக்கலாம்னு சொல்லி நகரும்போது கரெக்ட்டா என்னை கிராஸ் பண்ணி ஓடி போனாங்க. இப்படி வீசிட்டு நல்ல வேளை நான் எஸ்கேப் ஆயிட்டேன். திரும்பி பார்த்தா பக்கத்துல இருந்த பொண்ண காணோம். "எங்கடி சித்தி நான் இங்க இருக்கேன். நீங்க அங்க தான் நின்னுட்டுருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி தான் அவ என்னைய பார்த்தா. "உன்னைய வந்து பேசிக்கிறேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டா தான் போச்சு. மத்தியானம் என்னதான் நம்ம வந்து மத்தியானம் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா, அதெல்லாம் வந்து நார்மல் டேஸ்ல. திருவிழா சமயத்துலங்கும்போது தான் கண்டிப்பா வந்து 1க்கு 2 வேலையா இருக்கும். வீடு கிளீன் பண்றது, சமைக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ராவாவும் இருக்கும் இல்லைங்களா? ஸ்பெஷலா கெஸ்ட்டுன்னு வந்துட்டா, அது ஒரு மெமரீஸ் வந்து ரொம்பவே இதா இருக்கும். முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கையில இந்த மாரிலாம் பூச்சட்டி இந்த மாரிலாம் ஆடிட்டுலாம் போனாங்கன்னா நான் பயந்துக்குவேன். அதுவும் அந்த அருள் வாக்கு சொல்லும்போது சத்தம் போட்டாங்கன்னா நான் கத்தி பயப்படுவேன். ஆனா அப்புறம் போக போக பெருசாக பெருசாக வந்து எல்லாமே அந்த மெச்சூரிட்டி வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் அதில சரி இது சாமியோடது அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பெருசா இது பண்ணிட்டேன். ஆனா சாட்டை அடிக்கிறது மட்டும் இப்போன்னு இல்ல, சின்ன வயசுலன்னு இல்ல, இப்போ கூட சரி யாராவது சாட்டையில அடிச்சிட்டு இருக்காங்கன்னா பார்த்து அச்சச்சோ பாவமே அப்படி ஆனா வேண்டுதலுக்காக அவங்க அடிச்சுக்கிறாங்க. அந்த இதுவும் இருக்கு. முதல்லலாம் வந்து அடிக்கடி வந்து இந்த ரோட்லயோ, பஸ் ஸ்டாண்ட்லயோ நின்றுருக்கையில தன்ன தானே சாட்டையில அடிச்சுக்குவாங்க. அதெல்லாம் பார்ப்பேன். ஆனா இப்ப கிடையாது. பாருங்க இந்த இன்சிடென்ட் தான் சொன்னேன். இவங்க அடிச்சுட்டு ஓடி வராங்க. இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்கும்போது, "சித்தி" அப்படின்னா, "அடி பாவி விட்டுட்டு போயிட்டியேடி" அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது என் பையனோட எடுத்துக்கிட்டது. இது எங்க அக்கா பையன். அந்த ஒரு வீடியோவுக்கு போஸ் குடுக்க சொன்னது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாரி தான். ஆனா என்னமோ அவன மாப்பிள்ளையே சிங்காச்சு இப்ப பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போற மாரியே சீன் போட்டுருந்தான்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் இது அக்காவோட பெரிய மாமியார். அவங்க இது பண்ணும்போது அவங்க முன்னால போயிட்டாங்க டூ வீலர்ல. நாங்கலாம் வந்து கார்லயே இது பண்ணிட்டோம். நாங்க எங்க அக்கா சின்ன பையன் வந்து அ 5 மந்த்ஸ் தான் ஆகுது. சரி கூப்பிட்டு போ வேணாம், எருது விடுற இதுக்கு அப்படின்னு சொல்லி நெனச்சோம். இது வந்து எருது விடுற ஃபங்ஷனுக்காக போனது. அ ஏறி உட்காந்தோனே, அவன் பாட்டுக்கு ஜாலியா ஆவுன்ட்டு வரான். அட பாவத்த! குட்டி குழந்தைய நம்ம இது பண்ணிட்டோமே! நம்ம தான் பயப்படுறோம். அவன்லாம் ஜாலியா தான் என்ஜாய் பண்ணிட்டு வரான். அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரோலர் கோஸ்டர்ல போற மாரியே போனோம். காட்டுக்குள்ள போற பாதைங்களாச்சே. அதுக்கப்புறம், "சித்தி என்னைய எடுக்கலையே!" அப்படின்னு சொல்லி நோண்டிட்டே இருந்தான் என் பையனும். அப்புறம் எல்லாத்தையும் இது காமிச்சுட்டு, பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தா. சரி, பேசாம தம்பியும் கூப்பிட்டு போமாட்டாங்க. சரி நானு, தம்பி, அக்கா, பாப்பாலாம் இருந்துக்கலாம் வீட்ல அப்படிங்கிற மாரி இருந்தோம். மாமான்ட்டு "புள்ளையும் நீ தூக்கு, எல்லாம் வீட்ட பூட்டுங்கிற" ரேஞ்சுல போயிடுச்சு. அப்புறம் அ எல்லா இது பேக்கேஜ் எல்லாம் பண்ணிட்டு, அதில ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அத நான் கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆகணும். அ என்னன்னா, எழுத விடுற ஃபங்ஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு நாங்க போம்போது, ரொம்பவே ஒரு ஜைஜாண்டிக்கான காளைய பார்த்தோம். அத நான் அந்த வீடியோ கிளிப்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்க. அது போக மெயினான காளைய வந்து நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். அதையும் பார்த்து இதையும் பாருங்க. ஏன்டி இதுக்காடி இவ்ளோ பில்டப்பு சொல்லி நினைப்பீங்க. ஆனா, அதிலயே ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அதான் நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இது வந்து நாங்க போற வழியில பார்த்தீங்கன்னா, யூக்கலிப்டஸ் மரம் வந்து சுத்தமா இருக்கு. இந்த தையல மரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மோஸ்ட்லி இது ஹில் ஏரியாஸ்ல பார்ப்பீங்க. இங்க நாங்க அக்கா வீட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இதில மட்டும் ஒரு இதில இருந்துச்சு. அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஏக்கர் கிட்ட இதுவே போட்டிருந்தாங்க. சரி எப்படியோ வந்து மெயின் ரோட்ட வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். அதாவது இந்த சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோங்கிற மாரி, எப்படியோ நம்ம மெயின் ரோட்ட ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சில தான் நாங்க போயிட்டுருந்துச்சு.
அ ஆனா விளாக் எடுக்கிறங்கிற பேர்ல சித்தி, "நீ மழை வர்றத கூட விட்டு வைக்கலையே சித்தின்னு" சொல்லி அவனும் சொன்னான். ஆமான்டா, அதுவும் தானே ஒரு இன்சிடென்ட் அப்படின்னோனே, அவனும் ரொம்ப என்ஜாய் பண்ணான். நானும் அக்கா பையன் சேர்ந்துட்டாருன்னா செம்ம லூட்டியா இருக்கும். சித்தியா இருக்க வேண்டிய டைம்ல சித்தி, ஃப்ரெண்டா இருக்க வேண்டிய டைம்ல ஃப்ரெண்டு. டீச்சரா இருக்க டைம்ல டீச்சர்ன்னு அவனுக்கே தெரியும். அதான் சொன்னேன்ல, இந்த பெரிய எருது பார்த்துருப்பீங்கள்ல. சரி எல்லாரும் அலப்பறை பண்ணி, சரி நம்ம தான் லேட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் பில்டப் பண்ணோம். அங்க போய் பார்த்தா, யாரும் வந்தவங்க எல்லாருமே இது பண்ணிட்டு 4, 5 பேர் வந்திருக்காங்க. வண்டிய வீட்ல நிறுத்திட்டு இது பண்ணிட்டாங்க. நான் பாப்பாவ தூக்கிட்டு போயிட்டு உள்ள உட்காந்துட்டேன். இதெல்லாம் வந்து பையன் தான் வந்து எனக்கெல்லாம் வீடியோ எடுத்து குடுத்தான். அவளாம் நல்ல தூக்கத்துல இருந்தா. மடியில சாய்ச்சு வச்சு கொஞ்ச நேரம் தூங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நல்லா நீட்டா இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளா விநாயகர் கோயில் தான். சிம்பிளா நீட்டாவும் மெயின்டெயின் பண்ணிட்டு தான். முன்னாட வந்து ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. இது வந்து மறுநாள் வந்து நான் பிரியாணி செஞ்சேன். அதுதான் பார்க்குறீங்க. இந்த சென்ட்ரல் ஃபிஷ் வந்து யாரெல்லாம் வந்து மிஸ் பண்றீங்க? முதல்ல ரொம்ப பெருசா இருந்துச்சு. இப்பலாம் சின்னதா வந்திருக்கு. நான் பார்த்தோன்னே, "உண்மையா சென்ட்ரல் ஃபிஷ் இவ்ளோ சைஸ் தான்?" "ஆமா சித்தி இவ்ளோ சைஸ் தான்" அப்படின்னு. "டேய் நீ பாதி சாப்பிட்டு என்கிட்ட குடுத்தியா?" ஆனா உண்மையாவே இவ்ளோ தான் சித்தி இருந்துச்சுன்னு சொல்லி அவன் குடுத்தான். பூமரும் கையில வச்சிருந்தான். "டேய் பூமர்டா" அப்படின்னா, "சித்தி பூமர் ஆர் சென்ட்ரல் ஃபிஷ்" அப்படின்னா, சரி சென்ட்ரல் ஃபிஷ் குடு. ஏன்னா அவன் பூமர் வேணும்னு சொல்லி கேட்டான். சரி அதனால குடுத்துட்டேன். அப்ப நாங்க வந்து உள்ள ரொம்ப சத்தமா இருக்குங்காட்டி நாங்க கார்லயே உட்காந்துட்டோம். அதாவது பாப்பா வந்து வெளிய போனா தான் கத்துவா. ஆனா காருக்குள்ள வந்துட்டு நல்ல சத்தமா திம்மு திம்முன்னு விளையாண்டுருப்பா. இது நானும் பாப்பாவும் ஒரு பிக் எடுத்தோம். நெறைய பிக் எடுத்து இதான் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. ஏன்னா அவ்ளோ ஷேக்ஸ் இருந்துச்சு. அதான் மறுபடியும் என் பையன் தான். என்ன ஒரு அலப்பறை அவன வச்சுட்டு. நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஊர்லேருந்து வந்துட்டேன். ஆனா அவனும் சரி, "சித்தி, சித்தி மிஸ் யூ சித்தின்னா" "ஐ மிஸ் யூ டூடான்னு" சொல்லிட்டு, இது வந்து நாங்க கொண்டு போன அந்த பச்சை மாவெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணுச்சு. விநாயகரோட சிலை இதெல்லாம் இது பண்ணிடுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்க ரிலேட்டிவ் தான். சில பிரைவசி ரீசன்ஸ்னால ஃபோட்டோ வந்து நம்மள ஸ்டிக்கர் வச்சு மறைச்சிருக்கு. இது நான் சொன்ன பெரிய ஜைஜாண்டிக்கான சரிங்களா. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நான் ஒர்க் பண்ண இடத்துக்கு போய் என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன். வாங்க பண்ண அலப்பறை இதெல்லாம். மேடம் வாங்க மேடம் போலாம். பாப்பா இது வந்து ஞாபகம் இருக்குங்களா எல்லாத்துக்கும்? நம்மளோட 90ஸ் கிட்டோட ஃபேவரைட் எலந்த வடை பார்த்தா அதுவும் வாங்கிட்டேன். இது என்னோட ஃபேவரைட் என்னோட கொலீக் டீச்சருக்கும் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு. நான் வந்து சில டைம் வந்து ஒரு வாத்துக்குட்டிய பெத்துட்டணும் அப்படிங்கிற மாரியே ஃபீல் இருக்கும். அவ தலையாட்டிட்டே நடக்கிறது ஒரு ஸ்டைலா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அது ரொம்ப மிஸ் பண்ண மெமரியில இதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த பூ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாரும் பாருங்க. இந்த சீசன்ல வந்து எனக்கு என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி எனக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் அந்த மாரி கலர் கலரா ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கலர் கலரா இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெட் கலராவே இருந்துச்சு. சரி இது பண்ணும்போது இதுலயே வந்து 2 கலர் வந்து மிக்ஸ் ஆன மாரி இருந்துச்சு. எல்லோ கலர், ரெட் கலர். அதே மாரி பக்கத்துல இன்னொரு செடியில பார்த்தீங்கன்னா, பர்பிள் கலரும் ஒரு பர்பிள்ல எல்லோ மிக்ஸ் ஆன மாரி ஒரு பூ இருந்துச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.